இன்னைக்கு நாம பேச போற விஷயம் உலகமே உன்னிப்பா கவனிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு பெரிய ஒரு மோதலை பற்றி. அமெரிக்கா மற்றும் ஈரான். பிப்ரவரி கடைசியில இந்த போரானது ஆரம்பிச்சப்போ இது இவ்வளவு தூரம் போகும்னு யாருமே நினைக்கல. ஆனா இன்னைக்கு இதோட முடிவு என்னவா இருக்கும்? இந்த பிரச்சனை முடியுமா அல்லது தொடர்ந்து நீடிக்க போதா? இந்த பிரச்சனையுடைய முடிவு என்னவா தான் இருக்கும் என்ற கேள்வி பல பேருக்கு எழும்பும். இதை பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோல நாங்க தெளிவாக பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸ் நீங்க உடனுக்குடன் பார்க்க முடியும். வாங்க போய் வீடியோக்குள்ள போலாம். முதல்ல இந்த போரானது ஏன் ஆரம்பிச்சது என்பது சுருக்கமா புரிஞ்சு கொள்ளணும். இது சும்மா ஒரு எல்லை பிரச்சனை மட்டுமில்ல. மத்திய கிழக்கில் தன்னோட இருப்பை தக்க வைத்துக் கொள்ள துடிக்கின்ற ஈரான், உலக வல்லரசான அமெரிக்கா, இந்த இரண்டு நாடுகளுக்கும் இடையில இந்த இரண்டு நாடுகளும் மோதிக்கொள்ற ஒரு அரசியல் ஆட்டம் தான் இந்த போர். ஏப்ரல் 8ஆம் தேதி ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில போர் நிறுத்தமானது வந்தது. ஆனா அது வெறும் காகிதத்தில் மட்டும்தான் இருந்தது ஒழிய மற்றும்படி மாத்தி இரண்டு நாடுகளுமே தாக்கி கொண்டுதான் இருக்கிறார்கள். ஜூன் 1ஆம் தேதியில இருந்து ஈரான் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நாங்க இனிமே பேச்சுவார்த்தைக்கு வரமாட்டோம்னு கட் அண்ட் ரைட்டா சொல்லிட்டார்கள். இதற்கான காரணம் லெபனான்ல இஸ்ரேல் செய்கின்ற வேலைகள். லெபனான்ல தொடர்ந்து இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதலை நடத்தி பயங்கரமான ஏர்ஸ்ட்ரைக்கை நடத்தி போரை தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கிறார்கள். இதனால இப்ப பேச்சுவார்த்தையே சுத்தமா முடங்கி போச்சு. இந்த போரில் ரொம்ப முக்கியமான இடம் இருக்கு. அதுதான் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் பகுதி. உலகம் முழுக்க போற எண்ணெயில பெரும்பகுதி இந்த வழியா தான் போகுது என்பது அனைவருக்குமே தெரியும். ஈரான் இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் பகுதியை தங்களுடைய கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறார்கள். இப்போதைக்கு இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் பகுதி வழியா கப்பல்கள் போறது ரொம்பவே குறைஞ்சிடுது. ஈரானோட அனுமதி இல்லாம எந்த ஒரு கப்பலும் இதன் வழியா போக முடியாது. அமெரிக்கா என்ன பண்றாங்கன்னா, ஈரானை சுத்தி தங்களுடைய கடற்படையை நிறுத்தி நாவல் பிளாக்கெட்டை போட்டு எண்ணெய் எங்கேயுமே போகக்கூடாதுன்னு முற்றுகையை போட்டு வச்சிருக்கிறார்கள். இதனால உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளும், குறிப்பா இந்தியா இலங்கை மாதிரியான நாடுகளிலும் எரிபொருள் வெளியானது உச்சத்தை தொட்டு மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தை அனுபவிச்சு கொண்டிருக்காங்க என்பதுதான் உண்மை. இப்ப நாம இந்த வீடியோட ரொம்ப முக்கியமான பகுதிக்கு வந்திருக்கோம். இந்த போர் எப்படி முடியும் என்ற கேள்வி உங்களுக்கு எழும்பும். பல சர்வதேச அரசியல் வல்லுநர்களும் பாதுகாப்பு நிபுணர்களும் இதை பற்றி 3 முக்கியமான கணிப்புகளை சொல்லியிருக்கிறார்கள். ஒவ்வொன்றையும் கொஞ்சம் டீப்பா பார்ப்போம். முதலாவது, ஒரு கடினமான ராஜதந்திர உடன்படிக்கை, அதாவது டிப்ளமேட்டிக் காம்ப்ரமைஸ். இந்த போர் இப்ப எந்த இடத்துல வந்து நிக்குதுண்டா, இந்த இரண்டு நாடுகளுக்கும் இது பெரிய ஒரு சுமையா தான் இருக்கு. ஈரான் மீது அமெரிக்கா பொருளாதார தடைகளை போட்டிருக்கிறதால இது ஈரானோட உள்நாட்டுக்கும் கொஞ்சம் குழப்பத்தை ஏற்படுத்துது. இது ஈரான் நாட்டினுடைய பண மதிப்பை குறைச்சி ஈரானுக்கு மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தை கொடுக்குது. அப்படி இருந்தாலும் ஈரான் விட்டு கொடுக்க தயாரா இல்லை. அண்ட் ஈரான் இந்த போரை பல வருஷங்களுக்கு தொடர்ந்து செய்யவும் தயாரா இருக்கிறார்கள். தங்களுடைய இலக்கை அடையும் வரையுமே, தாங்கள் முன்வைக்கின்ற நிபந்தனைகளை அமெரிக்கா இயக்கும் வரையுமே தொடர்ந்து போர் செய்ய ஈரான் தயாரா இருக்காங்க. அதே சமயம் அமெரிக்காவுக்கு இந்த நேவல் பிளாக்கெட்டா இருக்கட்டும், ராணுவ செலவுகளாக இருக்கட்டும், ஈரானுக்கு எதிராக போர் செய்கிறதுக்கு செய்கின்ற செலவுகளாக இருக்கட்டும், இது அனைத்துமே மிகப்பெரிய ஒரு தலைவலியாக மாறிக்கொண்டிருக்கு. அமெரிக்காவால் ஈரானுக்கு எதிராக நீண்ட நாளைக்கு ஒரு போரை செய்ய முடியாது என்பதுதான் உண்மை. அதனால என்ன நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கண்டா, ஒரு கட்டத்தில் அமெரிக்கா ஈரானோட பேச்சை கேட்டு, ஈரானோட நிபந்தனைகளை கேட்டு இந்த பிரச்சனையை முடிக்கலாம் என்ற முடிவுக்கு வருவார்கள். இதற்கு பதிலாக ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் பகுதியை ஈரான் திறந்து விடணும். அதுக்கு பதிலாக அமெரிக்கா ஈரானுக்கு எதிராக போட்ட பொருளாதார தடைகளை முழுமையாக நீக்கி ஈரானோட நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்வார்கள். இது ஒரு முழுமையான அமைதியா இல்லாட்டியும் போர் நிறுத்தம் மற்றும் வர்த்தகத்தை மீட்டெடுக்கிற ஒரு பாதுகாப்பு ஒப்பந்தமா, செக்யூரிட்டி பக்டா இருக்கும். இது உலக நாடுகளுக்கு, குறிப்பா இந்தியா இலங்கை மாதிரியான நாடுகளுக்கு ஒரு பெரிய ஒரு நிம்மதியா இருக்கும் என்றும் நிறைய வல்லுநர்கள் சொல்கிறார்கள். ஏனென்றால் எண்ணெய் விலை இதன் மூலம் குறைய ஆரம்பிக்கும். இரண்டாவது வழி, வார் ஆஃப் அட்ரிஷன். இந்த வழிதான் இப்போதைக்கு அதிகமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அப்படிதான் எனக்கு தோணுது. இதுல ஒரு பக்கம் பெரிய குண்டுவெடிப்போ தாக்குதலோ நடக்காது. ஆனா இதுவே ஒரு முடிவில்லாத நிழல் யுத்தமா நீடிக்கும். அதாவது ஈரான் தங்களோட ட்ரோன் தொழில்நுட்பத்தை வச்சு அமெரிக்காவோட வர்த்தக கப்பல்களை பயன்படுத்துவார்கள். அதுக்கு எதிரான தாக்குதலை நடத்துவார்கள். மிடில் ஈஸ்டில் இருக்கிற அமெரிக்காவோட ராணுவ தளங்களை குறி தொடர்ந்து சின்ன தாக்குதலை நடத்திக்கிட்டே இருப்பார்கள். அமெரிக்கா அதுக்கு பதிலடியா ஈரானோட தகவல் தொடர்பு அமைப்புகளை செயலிழக்க செய்கிறது. அதாவது சைபர் அட்டாக்கா இருக்கட்டும், ஈரானோட கம்யூனிகேஷன் சென்டர் மீது தாக்குதலை நடத்துவதாக இருக்கட்டும், ஈரானோட கப்பல்கள், ஈரானோட ரேடார் சென்சார் மீது தாக்குதலை நடத்துவதாக இருக்கட்டும், இப்படி மாற்றி இரண்டு தரப்புகளுமே அடிச்சு கொண்டு இருப்பார்கள். ஆனா இரண்டு பேருமே மெதுவா தேய்மானம் அடைவாங்க. இதன் போது ஈரான் தொடர்ந்து நிற்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அமெரிக்காவுக்கு இதன் மூலம் ஏற்படுகின்ற செலவுகளால அமெரிக்கா இதனை தாக்குப்பிடிக்க முடியாம மிகப்பெரிய இழப்புகளை சந்திக்க வேண்டியிருக்கும். இந்த சூழல் 5 வருடம் அல்லது 10 வருடங்களுக்கு தொடர்ந்து நீடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இதனால அமெரிக்கா பொருளாதார ரீதியா மிகப்பெரிய இழப்புகளை சந்திப்பார். மூணாவது, இந்த போரானது கட்டுக்கடங்காமல் விரிவடைகிறது. அதாவது எஸ்கலேஷன் டு ரீஜனல் வாரா மாறுறது.
இதைத்தான் உலகம் பார்த்து பயப்படுற ஒரு சூழலா இருக்கு. இது எப்படி நடக்கும்னு பாத்தீங்கன்னா, மத்திய கிழக்குல இருக்கிற ஈரான் ஆதரவு அமைப்புகள் லெபனான்லயோ அல்லது வேற எங்கேயாவது இஸ்ரேல் மேல பெரிய ஒரு தாக்குதலை நடத்தினாலோ அல்லது ஈரான் நேரடியாக இந்த பிரச்சனையில நேரடியாக குதிச்சாலோ ஒட்டுமொத்த மத்திய கிழக்குகளுமே மிகப்பெரிய ஒரு போர்க்களமா மாறிடும். அதாவது இப்ப மாத்தி தாக்குதலை மேற்கொள்கிறார்கள். பட் மிகப்பெரிய அந்த ஒரு தாக்குதலை மேற்கொள்ளல. பட் ஈரான் இஸ்ரேலுக்கு எதிராக லெபனான்ல இஸ்ரேல் தாக்குதலை மேற்கொள்கிறார்கள் என்றதுக்காண்டி இஸ்ரேலுக்கு எதிரான பயங்கரமான தாக்குதலை மேற்கொண்டு அதற்கு பதிலடி கொடுக்கணும் என்றதுக்காண்டி இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஈரானுக்கு எதிரான தாக்குதலை மேற்கொண்டா மொத்த மிடில் ஈஸ்டுமே மிகப்பெரிய ஒரு போர்க்களமா மாறிடும். அப்படி நடந்தா ரஷ்யா மற்றும் சீனா இந்த விவகாரத்துக்கு நேரடியாக தலையிட வேண்டிய ஒரு சூழலானது உருவாகும். இது வரும் அமெரிக்க ஈரான் போரா நிற்காது. இது உலகளாவிய மோதலா குளோபல் ப்ரோக்சி வார உருவெடுக்கும். அப்படி நடந்தா எண்ணெய் விலை வானத்தை நோக்கி எகிற ஆரம்பிக்கும். இப்ப இருக்கிற விலையை விட ஒரு பேரல் கச்சா எண்ணெயினுடைய விலை $200 தாண்டி போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. சர்வதேச விநியோக சங்கிலி சப்ளை செயினானது முற்று முழுதா உடைஞ்சு போகும். இது உலக பொருளாதாரத்தை பெரும் ஒரு மந்த நிலைக்கு தள்ளும் என்பதுதான் உண்மை. இதுதான் எல்லாருமே தவிக்க நினைக்கிற ஒரு மோசமான முடிவு. ஆகவே இந்த போரினுடைய முடிவு 3 வகையில இருக்கும். இந்த 3 வகையில கடைசியான 3வது வகைதான் ரொம்ப பயங்கரமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதுதான் நிறைய வல்லுநர்களோட கருத்து. முடிவா உண்மை மட்டும்தான் சொல்ல நினைக்கிறேன். ஜூன் 2026 இந்த போரான எந்த கட்டத்தில் இருக்குன்னா 2 பேருமே ஒரு செக்மேட் பொசிஷன்ல நிக்கிறாங்க. யாருமே விட்டு கொடுக்க தயாரா இல்ல. அதே சமயம் 2 பேருமே முழு அளவிலான போரையும் விரும்பல, அழிவையும் விரும்பல. இந்த நிலைமையானது இப்படியே இன்னும் கொஞ்ச நாளைக்கு போகும். உங்களுக்கு என்ன தோணுது? இந்த அமெரிக்கா ஈரான் மோதல்ல எந்த பக்கத்துல முடியும்? பேச்சுவார்த்தையில முடிவுக்கு வருமா, இல்ல இன்னுமே இந்த போரானது பெருசா வெடிக்குமா? உங்களோட கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இப்ப இந்த வீடியோட நான் சொன்ன தகவல் உங்களுக்கு புதிதாக இருந்திருக்குமென்னு நம்புறேன். இந்த தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐகானை கிளிக் பண்ணி வைங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸ் நீங்க உடனுக்குடன் பார்க்க முடியும். இன்னும் ஒரு புதிதான தகவல்கள் புதிய வீடியோட உங்களை நான் மீட் பண்றேன்.